السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில். ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. முஸ்லிம்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தல். மதினாவாசிகள் 2 முறை நபிஸாஸம் அவங்கள்ட்ட பையத் செய்ததை பற்றி பார்த்தோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அதற்கு சந்திக்கப்பட்ட இடம்தான் அக்கபா. முஸ்லிம்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தல். புனித மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமை எல்லை தாண்டியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது அக்கபா பையத்திற்கு பிறகு முஸ்லிம்களை மதினா செல்ல அனுமதி அளித்தார்கள். முஸ்லிம்களில் முதன்மையாக அபு சல்மா என்பவர் ஹஜ்ரத் செல்ல தமது வாகனத்தில் சாமான்களை ஏற்றிக்கொண்டு தன் மனைவி உம்மு சல்மா, மகன் சல்மா ஆகியோரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். ஆனால் பனி அல் முகைரா என்பவர் உம்மு சல்மாவை வெடுக்கென பறித்து கொண்டான். இதனால் குழந்தையின் கை பிசகியது. பிறகு அபு சல்மா மட்டும் தனியாக ஹிஜ்ரத் சென்றார். உம்மு சல்மா தினசரி அப்தக் என்னும் இடத்திற்கு அழுது விட்டு செல்வார்கள். இவ்வாறு ஓராண்டு கடந்ததும் இவர் மீது பரிதாபப்பட்ட ஒருவர் இவர் கணவரிடம் இவரை அனுப்பி வைக்க மக்கத்து குறைஷரை சம்மதிக்க வைத்தார். அப்பொழுது இவரின் மகன் சல்மாவை பனு அப்துல் அசத் திருப்பி கொடுத்தான். குழந்தையை வாங்கி கொண்டு எப்படியோ மதினா சென்றடைந்தார். இவர்களை தவிர மற்ற முஸ்லிம்களும் ஹிஜ்ரத்திற்காக ஏராளமான துன்பங்களையும் அனுபவித்தனர். இஸ்லாத்திற்காக தங்களின் வீடு, சொத்து, சுகம், உறவினர் யாவையும் துறந்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்ல முயன்றபோது முஸ்ரிக்குகள் தடுத்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தமது சொத்து அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்க சம்மதிக்க வைத்து ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். இத்தகவல் அன்னலாருக்கு எட்டியதும் சுஹைப் லாபகரமான வியாபாரம் செய்துள்ளார் என்றார்கள். இது பற்றி குர்ஆனிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவங்க இந்த கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக ஹிஜ்ரத் செல்லுமோ தடுக்கப்பட்ட போது அவங்களுடைய சொத்தை கூட வச்சுக்க நம்ம மதினா கொடுன்னு சொன்னது தான் இந்த சஹாபி. இவங்க அங்கே நபிஸா சந்திக்க வருவாங்க. அல்லாஹ் அந்த தகவல் அல்லாஹ் அவங்களுக்கு நபிஸா அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சிருமா. வந்தவனே சொல்லுவாங்க, நீங்கள் லாபகரமான ஒரு வியாபாரம் செஞ்சிட்டீங்க. ஏன்னு கேட்டால் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இதனால் மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஈடேற்றம் இருக்குது. அதனால் லாபகரமான வியாபாரம்னு சொல்கிறோம். அதான் பள்ளியுடைய விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறதும் இதே மாதிரி, இது ஒரு வியாபாரம் மாதிரி தான். அல்லாவே சொல்கிறோம், லாபகரமான வியாபாரத்தை செஞ்சுக்கிங்க என்பதாக. 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். நித்திரை, தூக்கத்தை பற்றி. பகல் முழுவதும் உழைத்து களைத்த மனிதன் களைப்பை போக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அவனை தூக்கத்தில் ஆழ்த்துகிறான். அத்தூக்கம் அவனை கவலை, சிரமங்களை மறக்க செய்து நிம்மதியளிக்கிறது. இத்தூக்கத்திற்கு ஈடாக உலகின் எந்த பொருளும் ஆக முடியாது. இந்த அரிய பேற்றினை அல்லாஹ் தஆலா அரசன், ஆண்டி, செல்வந்தன், ஏழை, அறிஞன், மூடன் என எல்லோருக்கும் வழங்கியுள்ளான். இதற்காக இரவு நேரத்தை நிர்ணயித்துள்ளான். மனிதனுக்கு தூக்கம் வராதிருந்தால் அவனது மூளையின் இயல்பான நிலை கெட்டுவிடும், மேலும் உணர்வற்றவனாகி விடுவான். ஆகவே மனிதனை தூங்க வைத்து அவனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கியது அல்லாஹ்வின் ஒப்பற்ற ஆற்றலாகும். 3வது தலைப்பு ஒரு பொருளை பற்றி. வாங்கிய பொருளை திருப்பித் தருதல். திருப்பித் தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை கட்டாயம் திருப்பித் தர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. 3 விரல்களால் சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் உணவை எடுத்து சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்புவார்கள் என்பதாக காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குறிப்பு: சாப்பிட்ட பின் விரல்களை சூப்புவது சுன்னத்தாகும். ஆனால் அடுத்தவர் அருவருப்பு அடையும் அளவுக்கு அந்த மாதிரி விரல்களை சூப்பக்கூடாது. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்செயலுக்கு கூலி. தான் கல்வி கற்பதும் அதனை பிறருக்கு கற்பிப்பதும் அல்லது குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதும் அல்லது மக்கள் பயன்பெறும் புத்தகத்தை எழுதுவதும் அல்லது பள்ளிவாசலை நிர்மாணிப்பதும் அல்லது பயனாளிகளுக்கு தங்கும் விடுதி அமைப்பதும், ஆறு குளம் வெட்டி வைப்பதும், தனது வாழ்வின் ஆரோக்கியமான நாட்களில் தர்மம் செய்வதும் ஆகியவற்றை செய்த ஒரு முஃமின்
இறந்த பிறகும் அதற்கான நன்மையையும் நற்கூலியையும் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை நபிஸுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஊரார் பார்க்க உடை அணிதல். ஊரார் மெச்ச உடை அணிபவருக்கு மறுமை நாளில் அவமானம் என்ற ஆடையை அல்லாஹ் தஆலா அணிவிப்பான், பிறகு அதில் நெருப்பிடுவான் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகம் திறந்து விடப்படும். வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்கள் மீது திறந்து விடப்படும். அன்று உங்கள் வீடுகளை புனித காபாவை அலங்கரிப்பது போன்று அலங்கரிப்பீர்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவது தலைப்பு, அதாவது இப்படி நீங்கள் செய்வீங்கிறத சொல்லி நபிஸா சொல்கிறாங்க, இப்படி ஒரு விஷயத்தை நான் அஞ்சேன் உங்கள்கிட்ட செல்வம் மிகுதியாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாக போயிருவீங்களோ நான் அஞ்சேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க. எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தாரின் மதுவும் கோப்பையும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும். வெள்ளியிலான பளிங்கு கிண்ணங்கள் அவற்றை தக்க அளவாக அமைத்திருப்பார்கள். மேலும் அதில் ஒரு கிண்ணத்தில் பானம் போட்டப்படுவார்கள். அதன் கலவை இஞ்சியாக இருக்கும். சூரத்து ஸஹரிலே அல்லாஹ் கூறுகிறான். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்து. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்திருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதே, உங்களுக்கு ஏதும் சிரமமா என வினவியதற்கு ஆம் என்றார்கள். அன்னலார் அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துவாவை ஓதி கற்றுக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ ஐனின் ஹாசிதின் பிஸ்மில்லாஹி அர்கீக வல்லாஹு யஷ்ஃபீக என்ற துவாவை ஓதினார்கள். இதன் பொருளாவது, தங்களுக்கு சிரமம் ஏற்படுகிற யாவற்றிலும் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். எந்த உயிரினத்தின் தீங்காக இருந்தாலும் அல்லது பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அல்லாஹ் தங்களுக்கு சுகம் தருவானாக என ஓதினார்கள். பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவை அவனுடைய வழியிலிருந்து பிரித்துவிடும். நீங்கள் நேர்வழியை பின்பற்றி இறைவனை அஞ்சுவதற்காக இதை அவன் உங்களுக்கு ஏவுகிறான். சூரா அன்ஆமிலே அல்லாஹ் குர்ஆனிலே அடியார்களுக்கு குர்ஆனையும் அல்லாஹையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த